காட்டுறான். ஏய் மக்கள் தாண்டா மண்ணன், அதை மறந்துட்டு என்ன பண்றான்? அவன் என்னமோ கடவுள் மாதிரி. நீ மக்கள் தேர்ந்தெடுத்து மக்களுக்கு வேலை செய்ய வந்தவனால நீ அதை மறந்துட்டு என்ன பண்றான்? இன்னைக்கு அரசியல்வாதி பூரா இந்த கட்சியில இருக்க அரசியல்வாதி, திராவிட கட்சியில இருக்க அரசியல்வாதி பூராமே என்ன பண்றான்? இன்னைக்கு கொளுத்த பணம் வச்சிருக்கான், கொளுத்த கொள்ளை எடுத்து பணம் வச்சிருக்கான். ஏன் இதை தேர்ந்தெடுக்கான் தெரியுமா? எல்லாரும் மக்கள் அரசியல் சாக்கட. நீ அதிகாரத்தை கொடுக்குற மக்களே, நீங்கள் அதிகாரத்தை கொடுக்கறனால உன் மேல கேஸ் போடுறான். நீ 5 வருஷம் என்ன பண்ற? ஓட்டை வாங்கிட்டு காசை வாங்கிட்டு ஓட்டை வித்தர்ற. அவன் என்ன பண்றான்? அந்த ஓட்டை வாங்கிட்டு நாட்டை வித்தர்றான், அதிகாரத்துக்கு வந்துடுறான். 60 மாசம் உன்னை வச்சு செய்யறான். நீ எனக்கு இதை செய்யணும் கேட்டப்ப உன்னை கேஸ் போடுவான், உன்னை போலீஸ் வச்சு அடிப்பான். நீ போராடப்படி என்ன பண்றான்? ராணுவத்தை வச்சு மிரட்டுறான். காரணம் யாரு? உங்களுக்கு சேவை செய்ய வந்தவன் உங்களை மிரட்டுறான். இதை செய்யணும் கேட்க முடியாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்காத போராட்டமே கிடையாது, எல்லாத்துக்கும் போராட்டம். ஏன் மக்கள் என்ன பண்றாங்க? நீங்க ஓட்டுக்கு காசை வாங்கிட்டு என்ன ஏதுன்னு தெரியாம, உங்களோட அதிகாரம் வந்து வாக்கோட வலிமை தெரியாம அவனுக்கு கொடுத்துறீங்க. அவன் என்ன பண்றான்? 60 மாசம் அதுல உட்கார்ந்துட்டு என்ன பண்றான்? கொள்ளை அடிக்கிறான். இன்னைக்கு 10 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்கான். ஓன்ட்ட கேட்டானா, ஏன்ட்ட கேட்டானா? வாங்க போறேன் அப்படின்னு என்ன காட்சி கேட்டுருக்கானா? அதிகாரத்தில் உட்கார்ந்துடுறான். அவனுக்கு தேவையான படத்தை உலக வங்கியில கடன் வாங்கிடுறான். உலக கடன் இன்னைக்கு வந்து ஒவ்வொருத்தரும், இன்னைக்கு இந்தியாவோட கடன் வந்து 200 லட்சம் கோடி, தமிழ்நாட்டை கடன் வந்து 10 லட்சம் கோடி. ஒவ்வொரு தமிழனும், ஒவ்வொரு குடிமகனும் பிறக்கிற பிள்ளை முதல் கொண்டு 3 லட்சம் ரூபாய் கடன் கட்டணும். அன்னைக்கு கடைக்காரன் வச்சிருக்கான். அன்னைக்கு பிறக்கிற பிள்ளைக்கு என்ன தெரியும்? அந்த பிள்ளை 3 லட்சம் கடனோட பிறக்குது. நம்ம கேட்டானா அப்படி படத்தை வாங்கி பாக்கெட்ல போட்டான். ஆனா என்ன பண்றான்? அந்த 1 லட்சம் 10 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கான். 60 வருஷமா நல்லா கேட்டுக்கீங்க. 1956 இருந்து எடப்பாடி ஆட்சி முடிகிற வரைக்கும் 21 வரைக்கும் வெறும் 5 லட்சம் கோடி தான் கடன், தமிழ்நாட்டில் கடன். ஆனா இந்த திமுக ஆட்சி, இந்த ஸ்டாலின் ஆட்சி, இந்த விடியாத ஆட்சி 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. 5 வருஷத்துல யாருக்கு வாங்கினா? எதுக்கு? என்ன நலத்திட்டம் பண்ணிருக்காங்க சொல்லு? ரோடு ஒழுங்கா போட்டியா? படிக்க வச்சிட்டியா? மருத்துவம் கொடுத்துட்டியா? உங்க வேலை என்னது? பிறக்கிற பிள்ளைக்கு என்ன பண்ணணும்? அரசாங்கத்தோட வேலை என்னையா? முதலமைச்சரோட வேலை என்ன? அமைச்சரோட வேலை என்ன? எம்எல்ஏ வேலை என்ன? மாவட்ட கவுன்சிலர் வேலை என்ன? ஒன்றிய கவுன்சிலர் வேலை என்ன? தலைவரோட வேலை என்ன? மக்களுக்கு சேவை செய்யறதா உங்க வேலை. ஆனா என்ன பண்றீங்க? பிறக்கிற மக்களை வேலை என்ன பண்ணணும்? அவனை படிக்க வைக்கணும். அவன் பிறந்த உடனே என்ன பண்ணணும்? அவனுக்கு தரமான கல்வி கொடுக்கணும். கொடுத்துருக்கியா? இன்னைக்கு உலகத்துல கல்வியில சிறந்த நாடா என்னது இருக்கு? இன்னைக்கு தென்கொரியா இருக்கு, ஜப்பான் இருக்கு 2வது இடத்துல, 3வது சிங்கப்பூர் இருக்கு. அந்த மாதிரி கொடுத்து வச்சிருக்கியா? இன்னைக்கு 10 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்கீங்க. அந்த 60 வருஷத்துல 10 லட்சம் கோடி நீங்க மக்களுக்கு செஞ்சுட்டா சின்ன சிங்கப்பூர் ஆயிருக்கும். அந்த நாடு எங்கடா கொண்டு படிக்கும்? பணம் எங்கடா? உங்ககிட்ட தனிப்பெறும் அந்த அரசியல்வாதிக்கு அவன் வீட்டுல இருக்கு, அவன் பாக்கெட்ல போட்டு வச்சிருக்கான். ஆனா அந்த பணத்தை புறாணி மக்களுக்கு இன்னைக்கு சின்ன சிங்கப்பூர் அந்த நாடு.